ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி எந்திக்கும் போதே நல்ல மழை. இப்போ வரைக்கும் தூறல் தூறிக்கிட்டே தான் இருக்குது. வானம் மூடாக்கா இருக்குது. காலைல மனுஷியை எழுப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இன்றைக்கி அவங்க ஆச்சி தாத்தா வேறு நாகர்கோவில் ஃபங்க்ஷன் வீட்டுக்காக போயிருக்காங்க. அதனால் காலைல சீக்கிரமாகவே எழும்பி கடகடன்னு துணியெல்லாம் துவைச்சி குளித்து முடிச்சுட்டு சமைக்கிற வேலை தான். என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி வெந்தய குழம்பு வச்சு வாழைக்காய் புட்டு வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு வாழைக்காய் தான் இருந்துச்சா, கடகடன்னு போயிட்டு 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா 3 வாழைக்காயும் நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ வாழைக்காய் புட்டு ரெடி பண்ணிட்டேன்னா குழம்புக்கு நல்லா கூட்டிலாம் விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அது இன்னும் கொதிச்சு அதுக்கப்புறம் பாப்பா சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிரும்ன்றனால பாப்பாவுக்கு நேற்றுக்கு வச்ச சாம்பார் நல்லா இருந்துச்சு. அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன்னா பாப்பா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டா. அதனால் காலைல சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாடு மாதிரி வரவே கொடுத்துட்டேன். மதியத்துக்கு மட்டும் சாம்பார் வச்சு கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே அத்தை மாமா யாராவது ஒருத்தங்க தான் அவளை ஸ்கூல் வேன் ஏற்றி விடுவாங்க. அவள் ஸ்கூல் வேன் வர்றதுக்கு எப்படியும் 9:15 ஆகும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளில வெயிட் பண்ணணும். அவள் சாப்பிட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா தான் இன்றைக்கி பாப்பா முழிக்கவே செஞ்சாள். பாப்பா கொஞ்சம் அசந்து இன்றைக்கி தூங்குனான்னு வச்சுக்கணும். ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்ருக்குல்ல. எப்போவுமே கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சுன்னா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் தூங்குவாள். மனுஷி ஸ்கூல் போனதுக்கப்புறமா பாப்பாவை கடகடன்னு குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அந்த சித்த மருத்துவ டாக்டர் ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா அத்தை சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாம்மா, என்ன செய்யலாம் அடுத்துன்றதை கேட்டு வர சொல்லியிருந்தாங்களா. நான் அந்த மேம் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னம்மா சரியாயிடுச்சான்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்லை மேம், நீங்கள் கொடுத்த மருந்து ஒரு 7 நாளைக்கு அவளுக்கு பிரச்சனையே இல்லை, பழைய இயல்பாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மருந்து காலியானதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திருப்பியும் அவளுக்கு பழைய பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னோடனே அவங்க என்ன கேட்டாங்க என்கிட்டனா, பாப்பா நீ ஏதோ சாப்பாடு தப்பாக கொடுக்குறியோ, உங்கள் சாப்பாடில் தான் ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது சாப்பாடா? இல்லை மேம், நான் அவளுக்கு நான்வெஜ் கூட எதுவுமே கொடுத்தது கிடையாது. நாங்கள் நான்வெஜ் எடுத்துக்கவும் மாட்டோம். வெறும் பருப்பு சாப்பாடு கீரை சாப்பாடு தான் மேம். கண்டிப்பாக சொல்கிறேன், சாப்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னோன்னே அவங்க அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் இன்னொன்று என்னமோ காரமாக எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காரம் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மேம் அவளுக்கும் கொடுக்கணும். காரம் நாங்களும் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ காரம் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் அதானே சாப்பிட்டான். அப்போல்லாம் அவளுக்கு அந்த பிரச்சனை இல்லைல்ல. இப்போ ஒரு மாதமாக தானே அந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு குடல் புழு மாத்திரைலாம் கொடுத்துருக்கியா, அந்த டானிக்லாம் கொடுத்துருக்கியான்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாப்பாவுக்கு இப்போதைக்கு அதை எதுவுமே கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. அப்போ அதுதான் பாப்பா பிரச்சனை. குடல் புழு இருந்துச்சுன்னா பாப்பாவுக்கு மோஷன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு இந்த பிரச்சனையை நம்ம வச்சுட்டே இருந்தோன்னா குடல் ஃபுல்லாக புண்ணாயிட்டுனா கொஞ்சம் பிரச்சனை சிவியர் ஆயிரும் பாப்பா. நீ உடனே போய் என்ன பண்ணால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குடல் புழு நீக்கிறதுக்குன்னு மாத்திரை அவங்க வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த மாத்திரையை வாங்கி போட்டோன்னா சட்டுன்னு கேட்டுரும். பாப்பாவுக்கு ஓரளவுக்கு சரியாயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு ஒரு வாட்டி யோசித்தேன். அதுக்கப்புறமா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எனக்கு என்னோட டெலிவரிக்கு ஒரு நர்ஸ் பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, தாராளமாக கேளு பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், மனசு கூட நான் இவ்வளோ சங்கடப்படலை. இந்த குட்டி பாப்பா வளர்க்குறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பாடாக இருக்குது.